Hey guys, welcome back. Recently India la Mivi Collar Flash nu ஒரு Bluetooth earphones Amazon exclusive ₹1000 ஒரு ரூபாய் கம்மியா லான்ச் பண்ணிருந்தாங்க. இதே ₹1000 செக்மெண்ட்ல மிவிலியே பார்த்தனா காலர் கிளாசிக் இருக்கு. Redmi Realme மாதிரி ஒரே செக்மெண்ட்ல நீங்க மாத்தி ஃபோன் லான்ச் பண்ணும்போது ஏன் நாங்க லான்ச் பண்ண மாட்டோமா அந்த மாதிரின்றதா இத லான்ச் பண்ண மாதிரி இருக்கு. சோ இந்த காலர் ஃபிளாஷ் பார்த்தனா Amazon எக்ஸ்க்ளூசிவ் இயர்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வீடியோ பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கிட்ட மிவில ரீசெண்டா லான்ச் பண்ண இந்த காலர் ஃபிளாஷ்ன்ற ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக தான் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் சைட் நம்ம பார்த்தோன்னா அந்த இயர்ஃபோன்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளார் அடிக்கும். காலர் கிளாசிக் இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதை விட ஒரு குட்டியான டப்பா தான் இது இருக்குது. அது ஒரு நோட் புக் சைஸில் இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட் சைட் நம்ம பார்த்தோன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மேட் இன் இந்தியா ஹைதராபாத்தில் தான் இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. அண்ட் டீப் அண்ட் பவர்ஃபுல் பேஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதான் சில பேர் எல்லாமே ஸ்பெக்ஸை கிள்ளி தான் கொடுப்பாங்க. பட் இவங்க அள்ளி கொடுத்து வச்சுருக்காங்க. லாஸ்ட்லெஸ் ஆடியோ இருக்கிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பிளாஷ் அண்ட் டஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 35 to 40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் டிபெண்டிங் ஆன் சார்ஜிங் வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். ஸோ MEMS மைக் இருக்கதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம காலிங் செக் பண்ணி பார்க்கலாம். மேக்னெட்டிக் லாக்கிங்கும் இருக்குது. பாக்ஸோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 2,999 போட்டிருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக 999க்கு Amazonல செல் பண்ணிட்டு இருக்காங்க. 1 இயர்க்கான வாரண்டி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே ஒரு வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு இருக்குது. நீங்கள் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட இன்வாய்ஸ் காப்பி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா வாரண்டி ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா வெல்கம் டு த க்ரூன்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க மிவிலேருந்து. ஸோ இதை நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா யூசர் மேனுவல் இருக்குது. இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் படித்து பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா உள்ளே அந்த இயர்ஃபோன்ஸ் இருக்குது. நம்ம இந்த வாட்டி ரெட் கலர் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் போன வாட்டி நம்ம காலர் கிளாசிக்கில் பார்த்தோன்னா அது கொஞ்சம் லென்த்தாக இருந்தது. இந்த இடம் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ளாட் கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் ஃபீல் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த பாட்டம் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங்காக ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். பட்டனுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்குது. LED இண்டிகேஷன் ஒன்று இருக்குது. அது கீழே மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு இங்கே மிவி பிராண்டிங் போட்டிருக்காங்க. இங்கே தான் பேட்டரி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே நமக்கு ஒரு குட்டி LED இண்டிகேஷன் காட்டியிருக்கு. மல்டி கலர் ப்ளூ அண்ட் ரெட் கலரில் காட்டுது. பேரிங் மோடில் இருக்குது. இப்போதைக்கு இந்த போர்ஷனுக்கு அந்த டெக்ஸ்டட் ஃபினிஷில் ரவுண்டட் ரப்பர் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரியல்மி பட்ஸ் 2ல் பார்த்தோன்னா ஒரு மைக்ரோ டெக்ஸ்டர் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர் பட்ஸ் கம்ப்ளீட்டாக மெட்டலில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்னெட்டிக் லாக்கிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. பட் இந்த இயர் பட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது. கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இயர்ஃபோன்ஸ் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஃபோனில் நம்ம பார்த்தோன்னா மிவி காலர் ஃப்ளாஷ்னு காட்டுது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு பேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இயர்ஃபோன்ஸ் பேர் ஆகிடுச்சு. பை டிஃபால்ட்டாக 80% சார்ஜில் இருக்குது. ஸோ சாங் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கண்ட்ரோல்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். அண்ட் இங்கே இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பவர் பட்டன். இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகுது. பவர் பட்டன் பவர் பட்டன் மட்டும் இல்லாமல் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் டைம் நம்ம டேப் பண்ணால் ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அதே கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த வால்யூம் டவுன் பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக்கு போகுது. அதே ப்ளஸ் பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு போகுது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வால்யூம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காலில் இருக்கும்போது நீங்கள் மைக்கை மியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பவர் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணால் போதும் மைக் மியூட் ஆகிடும். அதே மாதிரி அன்மியூட் பண்ணணும்னு நினச்சா கூட டபுள் ப்ரெஸ் பண்ணால் போதும் அன்மியூட் ஆகிடும். அண்ட் காலில் இருக்கும்போது நீங்கள் சிங்கிள் டைம் பவர் பட்டனை டேப் பண்ணிங்கன்னா கால் கட் ஆகிடும். இப்போ நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. காலர் ஃப்ளாஷ்னு ஒரு புது நேம் வச்சுருக்காங்க. பட் டிசைனும் மைனராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காலர் கிளாசிக் நம்ம பார்த்தோன்னா இந்த ஒயர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் கேபிளாக கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒயரோட லென்த் ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் இதுலேயே ஒயர் லென்த்தில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதுவே அடிக்குவேட்டாக தான் இருக்குது. பட் அது எக்ஸ்ட்ரா ஒரு லென்த் நம்ம ஒயர் வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ அந்தளவுக்கு லென்த் அதிகமாக இருந்தது. பட் இது ஃப்ளாட் கேபிள் கொடுக்கல. அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ரவுண்டட் கேபிள் தான். பட் இதில் நம்ம ரியல்மி பட்ஸ் நியூவில் பார்த்த மாதிரி அந்த மைக்ரோ டெக்ஸ்டட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. மேலே போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது நமக்கு. ஸோ நெக்கில் நம்ம ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தாலுமே எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் இல்லை. அண்ட் இதுக்கு மேக்னெட் சப்போர்ட் இருக்குது. பட்ஜெட்டில் லான்ச் பண்ணதுனால மேக்னெட் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ் மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் அது பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் பட்டன்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஓரளவுக்கு நல்ல
ஃபீட்பேக் இருக்குது. அண்ட் சார்ஜிங் போர்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட் எதுவுமே வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் இதுக்கு வந்து ஐபி ரேட்டிங் மாதிரி எதுவும் கொடுக்கல, பட் டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இருக்கதா சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வாக்கிங் ரன்னிங் மாதிரி போகிறதா இருந்தால் ஸ்வெட்டு பட்டா கூட வந்து பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. இதோட மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்கில் மாட்டிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல், இச்சிங் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இயர்பட்ஸ் நம்ம பார்த்தோன்னா காலர் கிளாசிக்கில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் தான். நீங்கள் படுத்துட்டுலாம் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் வியர் பண்ணிவிட்டு சாங் கேட்குறது இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் படுத்துட்டு பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் அந்த லைட்டாக ஹெவினஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து மெட்டலில் மேக் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு எடுத்துகிட்டா நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா தாராளமாக 10 மீட்டர் வரைக்கும் வந்து நம்ம அசால்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லை. பட் வீட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரூம்குள்ளே வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் காலிங் நம்ம எடுத்துகிட்டோம்னா இன்டோர் காலிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அவுட்டோர் காலிங் நம்ம எடுத்துகிட்டோம்னா பைக்கு சைக்கிளில் போகும்போது விண்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா வின் நாய்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஹெல்மெட்குள்ளே இல்லை இந்த ஷர்ட்குள்ளே வந்து இந்த பேண்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி பேசுகிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வின் நாய்ஸ் ஓரளவுக்கு தடுக்கும். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வாய்ஸ் கிளியராகவே கேட்குது. ஸோ மைக் விஷயமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டரி விஷயத்துக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார்ஜிங் பார்த்துலாம். சார்ஜிங் நம்ம எடுத்துகிட்டோம்னா நார்மலாக நீங்கள் ஒரு 5 வாட் சார்ஜரில் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து 10 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 35-40 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. சார்ஜிங் டைம் வந்து பெரிய இஷ்யூவே இல்லை நம்மளுக்கு. பட் பேட்டரி லைஃப்னு வரும்போது நான் ஒரு 70 to 80% வால்யூமில் வச்சு யூஸ் பண்ணும்போது 10லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் வருது. ஸோ நான் டெஸ்ட் பண்ண விதத்தில் பார்த்தோன்னா 1 ஹவருக்கு வந்து 10% ட்ரெயின் ஆகுது. என்னோடய யூசேஜ் வந்து 1 ஹவரில் வந்து ½ ஹவர் சாங்ஸு, ½ ஹவர் வந்து ஃபோன் கால்ஸு, இந்த மாதிரி யூசேஜ்க்கு வந்து 10% வந்து கம்மியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து 40 to 50% வால்யூமில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு கிடைச்ச பேட்டரி லைஃபோட கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு கிடைக்கலாம். பட் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் 90 to 100% வால்யூமில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா less than 10 ஹவர்ஸ் தான் வரும். அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு கேஷுவலான யூஸருக்கு வந்து பேட்டரி லைஃப் பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக 10 ஹவர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மியூசிக் குவாலிட்டின்னு எடுத்துகிட்டா வோக்கல்ஸ் அண்ட் ட்ரிபிள் எல்லாமே வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. உங்களுக்கு ஹையர் வால்யூம்லேயும் வந்து மைனர் டிஸ்டார்ஷன் தான் இருக்குது. பட் நீங்கள் 70 to 80% வால்யூமில் வந்து வாய்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. பேஸ் ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு பூஸ்டடாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெவி பேஸ் கிடையாது. ஸோ இந்த பேஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு அடிக்வேட்டாக இருக்கும். ஓவரால் இந்த 1000 ரூபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ் பண்ணுது. உங்களுக்கு அந்த பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் வேணுன்றவங்க வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். பேஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். போட்டில் இதோட வந்து ஹெவியான பேஸ் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு வோக்கல்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும் அதில். பட் இந்த 1000 ரூபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நமக்கு வந்து பேலன்ஸ்டு அவுட்புட் கிடைக்குது. காலர் கிளாசிக்கும் இதுக்கும் நீங்கள் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. மேபி அந்த டிசைனில் மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃப்ளாட் கேபிள் வந்து இதில் ஒயர்டு கேபிள் வருது. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து காலர் கிளாசிக்கும் இதுக்கும் வந்து பெரிய அளவுக்கு வித்தியாசம் எதுவும் இல்லை. சிமிலரான பேட்டரி லைஃப் தான் கிடைக்குது. 1000 ரூபாய் ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏற்கனவே நான் வந்து காலர் கிளாசிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ற யூசர்ஸ் எல்லாமே வந்து இதை அப்கிரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் என்ன லைட்டாக வந்து இந்த ஒயர் மட்டும் தான் டிஃபரன்ஸாக இருக்குது. பட் காலர் கிளாசிக்கே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 850, 900 இந்த மாதிரி ப்ரைஸ்க்கு வந்து அப்பப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து காலர் கிளாசிக் கூட ட்ரை பண்ணலாம். டிசைனில் மட்டும்தான் மைனர் டிஃபரன்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து மிவிலேருந்து இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் யாராச்சும் வந்து காலர் ஃப்ளாஷ் இல்லை காலர் கிளாசிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் இயர்ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.